ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்து அவங்க காலேஜில் நடந்த விஷயம் அது. ஸோ ஒன்றா படிக்கிறவங்க தான். ஒன்றா படிக்கிற பொண்ணை வந்து அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கு இந்த பையன் அந்த பொண்ணை காலேஜில் வச்சு கத்தியால் குத்தி கொண்டிருக்கான். ஸோ எவ்வளோ ஒரு அரக்கத்தனம்லாம் இது. ஸோ நான் பசங்களுக்கு எல்லாமே இது ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, பரவாயில்ல, போய் பேசுங்க, போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அந்த பொண்ணு ஒத்துக்கலையா, விட்டுருங்க. போய் உங்கள் கரியரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மேபி அதுக்கப்புறம் கூட உங்கள் கரியர் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம். அப்போ கூட போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். மேபி அந்த நேரத்தில் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு செகண்ட் சாய்ஸாக கூட உங்களை யோசிக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணையும் கொன்று தன்னோட லைஃப் அழிஞ்சிடுச்சு. ஏன்னா பையன் வந்து 14 வருஷம் ஜெயிலில் இருக்கிறான், அந்த பொண்ணும் செத்துருச்சு. இந்த இடத்துல அந்த பையனோட வாழ்க்கையும் போயிடுச்சு, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம கூடிய ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான். பொண்ணு வந்து இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து அர்த்தம் ஆமாம் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. பொண்ணு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை தான். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்கள் லைஃப்பை பாருங்கள், படிங்க. மேபி கரியர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்த பொண்ணு இல்லைனாலும் வேறு பொண்ணு கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த பொண்ணு தான் வேணுனாலும் நீங்கள் வந்து அங்கே போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், என்னால் இவ்வளோ இன்கம் பண்ண முடியும், என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இறங்காது. பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ரோட்டில் ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹீரோயிசமாக தெரிஞ்சு கண்டிப்பாக பொறுக்கித்தனமாக ரோட்டில் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா அவன் வந்து வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான். நீங்கள் போய் அவனை மாற்றுறதுக்கு முடியாது. நீங்கள் வந்து ஒன்றும் கடவுள் கிடையாது. அதுக்கு நீங்கள் பிறக்கலை. அவங்க பெற்றவங்க இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க அதை. ஸோ அங்கேயே அவன் திருந்தலைன்றப்போ உங்களோட வேலை கிடையாது அதை நீங்கள் போய் திருத்துறதுக்கு. இப்போ ரீசெண்டாக நான் நிறைய கேள்விப்படுற விஷயம் அது. இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்குத்தனமாக சுற்றிட்டு இருக்க பசங்களை தான் பிடிக்குது, நான் போய் திருத்தணும். அது உங்கள் வேலை கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணலன்னா வாழ்க்கை தரிசாக போயிடும். ஸோ ஏதாவது அந்த மாதிரி பசங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வாழணுன்னா அதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேருமே பொறுப்பாக இருந்தால் மட்டும்தான் இது முடியும். ஸோ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப யோசித்து சூஸ் பண்ணுங்கள். பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், பசங்களுக்கும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.